எல்லாமே படைக்கப்பட்டதுன்னா கடவுளை படைச்சது யாரு? இந்த கோடியில இருந்து முட்டையில வந்துச்சா, முட்டையில இருந்து கோடி வச்சுன்னா அது லூப் ஆயிடக்கூடாது. அந்த கேள்வி வந்து லூப் ஆயிடக்கூடாது. அதான் அப்ப வந்து கடவுள் ஏன் வந்து படைக்கணும்ன்றப்ப கடவுள்னாலே படைப்பாளன் தான். தண்ணி எப்ப எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஈரம் இருக்கும். அந்த மாதிரி கடவுள் இருந்தாலே படைக்கணும்ன்றத சொன்னோம். அதை ஏன் நீங்க கடவுள்னு சொல்றீங்க? அந்த ஆரம்பத்தை நீங்க கடவுள்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க. வீடியோ நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும், அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்மளுடைய பாட்காஸ்ட் சாய் வித் மை பாய்க்கு ரியல் ஃபேஸ்ல இருந்து முசமில் முஸ்தபா வந்திருக்காரு. அஸ்ஸலாமு அலைக்கும் பாய். வலைக்கும் அஸ்ஸலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இன்னைக்கு எதை குறித்து அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணலான்னு கூப்பிட்டு இருந்தோம்னா, இந்த நம்ம முதல்ல அந்த கிரியேஷன்லயே வந்து படைப்பு கான்செப்ட் தான் வைப்போம். எல்லாமே இங்க படைக்கப்பட்டதுதான் அப்படின்னு நம்ம வைக்கும் போது, இல்ல அவங்க எல்லாமே பரிணாம வளர்ச்சி தானா வந்தது இப்படின்றத நாத்திகர்கள் சைட்ல எவல்யூஷன் கான்செப்டா வைப்பாங்க. ஸோ அதுல அவங்க பதிலுக்கு கேட்கிற கேள்வி என்னன்னா, எல்லாமே படைக்கப்பட்டதுன்னா கடவுளை படைச்சது யாரு அப்படின்ற கேள்வி. ஸோ அதை குறித்து தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ நீங்க இந்த கொஸ்டினை எப்படி பாக்குறீங்க? இப்போ ஒருவேளை அவங்க வந்து ஹூ கிரியேட்டட் காட் அப்படிங்கிற கேள்விக்கு வாதத்துக்காக ஒரு பதில் சொல்றோம்னு வச்சுப்போம். அந்த கடவுள் வந்து இந்த கடவுள் தான் படைச்சாரு, இல்ல வேற ஏதோ ஒன்று படைச்சிச்சு அப்படின்னு சொன்னா அதோட அவங்க கேள்வி ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு கேட்டா கிடையாது. அவங்க அகைன் என்ன கேட்பாங்க, அது எப்படி வந்துச்சு, அது எப்படி படைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இப்ப இவங்க எல்லாம் தங்களை அன்பயாஸ்ட் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதாவது நாங்க வந்துட்டு இந்த பக்கமும் சாய மாட்டோம், இந்த பக்கமும் சாய மாட்டோம், நாங்க வந்து நடுநிலையாக நின்று பதில் கொடுப்போம் அப்படின்னு. அப்போ இவங்க என்ன இந்த கேள்வி எப்படி இருக்கு அப்படின்னா, கடவுள் எப்படி படைக்கப்பட்டான், இல்ல கடவுள் எப்படி வந்தான்னு சொல்லி நான் கடவுளை ஏத்துக்கிறேன். அவங்க ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, அப்படி அதுக்கு பதில் கொடுத்தாலும் அவங்க ஏத்துக்க போறது கிடையாது. ஆனா அவங்க அததான் மீன் பண்றாங்க. நீ அதுக்கு பதில் சொல்லு, நான் வந்து கடவுள் இருக்காங்கிறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல. நீங்க அறிவியலின் அடிப்படையிலே அப்படி ஒரு கேள்விக்கு நீங்க உட்படுத்துனீங்க அப்படின்னு சொன்னா எல்லா விஷயத்தையும் அப்படி புரிஞ்சுக்க முடியாது. இப்போ வந்து நீங்க வந்துட்டு முதல் செல் உயிரினி எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுதான் முதல் செல்லை ஏத்துக்கிட்டாங்களா? கிடையாது. இல்ல அதுக்கப்புறம் பின்னாடி வந்து எவல்யூஷன் ஏத்துக்கிட்டாங்களா? கிடையாது. பிக் பேங் எப்படி நடந்துச்சு, பிக் பேங் முன்னாடி என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் பிக் பேங் ஏத்துக்கிட்டாங்களா? கிடையாது. அப்ப அறிவியலின் அடிப்படையிலே அப்படி அதுக்கெல்லாம் அந்த கேள்வி கேட்கல. இதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லு, அப்ப நான் பிக் பேங் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்னன்னு சொல்லு, அப்ப முதல் உயிரினி என்னன்னு அக்செப்ட் பண்ணா அதுக்கெல்லாம் கேள்வி கேட்கல. அதான் அந்த அன்பயாஸ்டா என்ன பண்ணுவாங்க, இதுக்கு மட்டும் தான், ஏன்னா இதை நம்ம மடக்கிட்டாங்க, இந்த கேள்வி கேட்டு நான் வந்து இது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த கேள்வியை கேட்கறாங்க. இப்போ ஹூ கிரியேட்டட் காட் அப்படிங்கிறதுக்கு பிலாசாபிக்கலா சில வாதங்களை முன்வைக்கிறாங்க. அதுல ரொம்ப வலுவான வாதமாக எந்த வாதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிஜென்சி வாதம் அப்படின்னு, கண்டிஜென்சி ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கேள்வியை நம்ம வந்து ரெண்டு பகுதியா பிரிச்சிடலாம். இந்த கண்டிஜென்சி ஆர்குமெண்ட் வந்து ரெண்டா பிரிச்சிடும். முதல்ல என்ன பகுதியில என்ன பேச போறோம் அப்படின்னா, ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கணும், ஆரம்பத்துல ஒரு விஷயம் இருக்கணும், அதுல இருந்தா எல்லாமே வந்திருக்கணும். அது என்ன வேணாலும் இருக்கட்டும், அதுக்கு இறைவன் இப்ப பேச வேணாம், அது எக்ஸ்ன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? அப்படி ஒண்ணு இருக்கணும். அந்த ஆரம்பம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா எதுல இருந்து வராத ஆரம்பமாக இருக்கும். ஓகேங்களா? இதை நம்ம ப்ரூவ் பண்றோம். அது ஏன் அப்படி இருக்கணுங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூவ் பண்ணிடுறோம். ரெண்டாவது கான்செப்ட்ல அந்த ஆரம்பமா இருக்கக்கூடிய விஷயம் வந்துட்டு இறைவனா தான் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அப்ப அது எதுல இருந்து வராததாக இருக்கிறதும் ப்ரூவ் ஆயிடும். லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனா அது வந்து ஒரு தர்க்க ரீதியா வைக்கிறோம், நம்ம தர்க்க ரீதியாவே அதை வந்து டெமாலிஷ் பண்ணுவோம் அந்த விஷயத்தை. அப்போ முதல்ல கண்டிஜென்சினா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்டிஜென்சினா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களை விருந்து கூப்பிடுறேன், லீ பாய் வாங்க உங்களுக்காக நான் விருந்து வச்சிருக்கேன், நீங்க வந்தீங்கன்னா விருந்து நடக்கும், இல்லைன்னா விருந்து நடக்காது. அப்ப இங்க விருந்து அப்படிங்கிற அந்த கான்செப்ட் அது என்ன வேணாலும், அது உயிருள்ள பொருளா இருக்கலாம், உயிரற்ற பொருளா இருக்கலாம், இது மாதிரி விருந்தா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு விஷயம் இருக்கு, ஒரு விஷயம் நடக்குது, இல்லை அதோட இருப்பு அப்படிங்கறதே எதை பொறுத்து இருக்கு அப்படின்னா அதோட காரணியை பொறுத்து இருக்கு. ஓகேவா? அந்த காரணி ஏதோ ஒரு காரணம் செஞ்சிருக்கு, அதனால அந்த இருப்பு இருக்கு. இது வந்து ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிலாசபில ஒரு கேள்வியில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, why there is something rather than nothing அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. ஏன் ஒரு விஷயம் இருக்கணும், அது இல்லாம கூட இருந்திருக்கலாம்ல அப்படின்னு அந்த கேள்வி கேட்கறாங்க. இது எந்த கேள்வி எல்லாத்துக்கும் உட்படுத்துறாங்க. எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து இப்போ மொபைல் இருக்கு, ஃபேன் இருக்குது, டேபிளுக்கு, எல்லாத்துக்குமே உட்படுத்துறாங்க. அதை கொண்டு போய் பிரபஞ்சத்துக்கும் அந்த கேள்வி உட்படுத்துறாங்க. பிரபஞ்சம் ஏன் இருக்கணும், அது இல்லாம கூட இருந்திருக்கலாம்ல. அப்ப நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் இருக்கு. இப்போ பர்பஸ்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நான் ஏன் இருக்கேன் அப்படின்னா எங்க அம்மா அப்பானால நான் இருக்கேன், எங்க அம்மா அப்பா சேர்ந்தனால நான் இருக்கேன், இப்படிங்கிறதா அதுதான் காரணம். சேர்ந்ததுங்கிறது காரணம், எங்க அம்மா அப்பாங்கிறது காரணி. ஓகேங்களா? இந்த காரணில இருந்து வந்தக்கூடிய எல்லாமே வந்துட்டு கண்டிஜென்ட் பீயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே கண்டிஜென்சி. புரிஞ்சுக்கலாம்? அப்ப பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லாமே கண்டிஜென்சி தான், எல்லாமே கிரியேட்டட் தான், எல்லாமே காரணத்தினால் வந்த ஒரு விஷயம் தான். அது இருக்குது அப்படின்னா அது ஒரு காரணத்தினால வந்தாலே, ஒரு காரணத்தினால ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறனாலே அதுக்கு பேர் கண்டிஜென்ட் பீயிங் அப்படின்னு ஒரு செக்ரிகேட் பண்றாங்க. அப்படின்னா பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லாமே கண்டிஜென்சி பீயிங் தான். ஏன் அப்படின்னா சயின்ஸ் ஒரு விஷயத்தை ஆய்வு செய்யறதை எப்ப ஆய்வு செய்யும், ஒரு விஷயத்த பாக்குது, இது ஏன் நடக்குது, இது ஏன் குதிக்குது, இது ஏன் பறக்குது, இது ஏன் இப்படி இருக்கு அப்படிங்கிற கேள்வி எதனால எழுப்புது, ஏதோ ஒண்ணு முன்னாடி நடந்திருக்கு, அதனாலதான் அது இப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த கேள்வியை ஃபர்ஸ்ட் அசியூம் பண்ணிக்குது. அசியூம் பண்ணனால அந்த தேடுதலே போதும். புரிஞ்சுக்கணும்? அப்ப சயின்ஸ் கிட்ட அந்த கேள்வி கேட்கும் போது என்ன சயின்ஸ் சொல்லுதுன்னா,
என்னெல்லாம் கண்டிஜென்ட் பீயிங் இருக்கோ அது இன்னொரு கண்டிஜென்ட் பீயிங்ல இருந்து வந்திருக்குன்னு சொல்லுங்க. புரிஞ்சுங்களா? இது எப்படின்னா, இப்ப நான் சாப்பிட்டு இருக்கேன், இது சாப்பாடு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? எங்க அம்மா சமைச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லுவேன். உங்க அம்மா அப்ப எப்படி சமைச்சாங்க? அவங்க மளிகை ஜாமான் வச்சு சமைச்சாங்க. மளிகை ஜாமான் எங்க இருந்து கிடைச்சு? மளிகை கடையில இருந்து கிடைச்சு. மளிகை மளிகை ஜாமான் எங்க வந்து வந்துச்சு? டீலர் இருந்து வந்துச்சு. அவனுக்கு எப்படி வந்துச்சு? மேனுஃபேக்சர் இருந்து வந்துச்சு. அவனுக்கு எப்படி வந்துச்சு? ப்ரொடியூசர் இருந்து வந்துச்சு. ப்ரொடியூசர் கிட்ட எப்படி வந்துச்சு? அவன் விளைய வச்சான், செடியில இருந்து வந்துச்சு. செடி எப்படி வச்சு? விதையில இருந்து வந்துச்சு. விதை எப்படி வச்சு? அது இன்னொரு பூல இருந்து வந்துச்சு. இப்படி இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே போகுது பாத்தீங்களா? இப்படியே கேள்வி கேட்டுக்கிட்டே போயிட்டே இருந்தோம்னு சொன்னா அது ஆரம்பத்துல ஒரு இடத்துல போய் நிக்கணும். இந்த கோடியில இருந்து முட்டையில வந்துச்சா, முட்டையில இருந்து கோடி வச்சுன்னா அது லூப் ஆயிடக்கூடாது. அந்த கேள்வி வந்து லூப் ஆயிடக்கூடாது. அது ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கணும். இந்த கோடியில இருந்து முட்டை வந்த கேள்வியே சயின்ஸ்ல கேக்குறாங்க. இப்ப கூட அதுக்கு வந்து பதில் சொல்லிடுறாங்க. நீங்க வந்து ஸ்பெசிபிக்கா சிக்கனுடைய எக் அப்படின்னு எடுக்கும்போது அதுல சிக்கன் தான் முதல்ல வந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா எக்கோடைய ஷெல் வந்து உருவாகிறதுக்கு ஒரு சில புரோட்டீன்ஸ் தேவைப்படுது. அதுல ஒரு குறிப்பிட்ட புரோட்டீன் வந்துட்டு சிக்கன்ல தான் இருக்கு, அதனால சிக்கன் தான் முதல்ல வந்திருக்கு அப்படிங்கிற அந்த முடிவு எடுக்கிறாங்க. பட் ஜென்ரலைஸ்டா சொல்லும் போது எக் தான் முதல்ல வந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது இவங்களோட எவல்யூஷனரி ப்ராசஸ் அடிப்படையில பார்க்கும்போது எக் தான் முதல்ல வந்துச்சு அப்படிங்கறது சயின்ஸ் சொல்லுது. அந்த எக் வந்து சிக்கனோட எக் கிடையாது, அது வேற ஒரு அனிமலோட எக். பட் அந்த ப்ராசஸ்ல எக் தான் முதல்ல வந்துச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. அப்ப ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கும். இப்ப கேள்வி என்னன்னா, ஆரம்பம்னு ஏன் இருக்கணும்? இது லூப்பாவே இருந்துடலாம்ல, அது இன்ஃபினிட்டியா அந்த கேள்வி போயிடலாம், எல்லையற்ற நிலைக்கு அந்த கேள்வி இருந்துடலாம்ல அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுப்போம். நம்ம அதையும் கேள்விக்கு உட்படுத்துவோம். அப்படி எல்லையற்ற ஒரு விஷயம், இப்ப கடவுள் யார் படைச்சா, இன்னொருத்தர படைச்சா, அவன் யார் படைச்சா, இன்னொரு, இப்படின்னு அது எல்லையற்ற அந்த கேள்வி இருந்தாலும் கூட அந்த ஒட்டுமொத்த எல்லையற்ற கேள்வியும் இல்லாமல் இருக்கலாம்ல. இருக்குன்னா அப்ப அதற்கு காரணம் இருக்கு. புரிஞ்சுங்களா? அப்போ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னாலே அதற்கு காரணம் இருக்கு. இது எல்லாமே கண்டிஜென்ட் பீயிங்குள்ளார வகுக்கிறாங்க. சரி, இறைவனும் கண்டிஜென்ட் பீயிங்கா இருக்கலாம்ல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப இந்த இடத்துல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நெசசிட்டி பீயிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் கொண்டாங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துட்டு கண்டிப்பாக இருக்க வேண்டும். புரிஞ்சுங்களா? அது எதுனாலையும் வராததாக ஒரு பொருளா இருக்கும். அது உயிர் உள்ள பொருளா இருக்கலாம், உயிரற்ற பொருளா இருக்கலாம், ஒரு கான்செப்டா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதுல சில விஷயங்களை வகைப்படுத்துறாங்க இந்த பிலாசபர்ஸ். அதுல என்ன வகைப்படுத்துறாங்கன்னா, இப்ப மேக்ஸ், இவங்க வந்து மேக்ஸ்ல போய் நம்பர் என்ற நேர்ல கட்டுன்னு சொன்னா சொல்ல முடியுமா? காட்ட முடியாது. நம்பருக்கு பிசிக்கல் ஃபார்ம் கிடையாது. நம்பர் எப்படி வந்துச்சு, 1ங்கிறது எப்படி வந்துச்சு, அது ஒண்ணு சொல்ல முடியாது, அதுக்கு பதில் கிடையாது. 1 + 1 = 2 எப்படி சொல்ல முடியாது. இதெல்லாம் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன். மேக்ஸே வந்து அது லாஜிக், அதாவது இதெல்லாம் அரித்மெட்டிக், அதோட ஆபரேஷன்ஸ், இந்த பிளஸ் மைனஸ்லாம் வந்து ஆபரேஷன், அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ், செட்ஸ், அந்த மாதிரி சில விஷயங்களா இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பேஸோடைய மேக்ஸ் ஃபார்முலாஸ் அது எதுல இருந்தும் வந்தது கிடையாது. அதுதான் ஆரம்பமே. ஒட்டுமொத்த மேத்தமேட்டிக்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதுதான் ஆரம்பமே. ஷேப்ஸ், ரவுண்டு, ஸ்கொயரு, இப்படி இந்த ஷேப்ஸ்லாம் இருக்குமா, எதுல இருந்து வந்துச்சு கிடையாது. அதுதான் ஆரம்பமே. அதை வச்சுதான் நம்ம எல்லாத்தையும் குறிக்கிறோம். இது ரவுண்ட் ஷேப்ல இருக்கு, இது ஸ்கொயர் ஷேப்ல இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து டிஃபைன் பண்றோம். அந்த மாதிரி சில விஷயங்களை நெசசிட்டி பீயிங் கூட வகுக்கிறாங்க. இந்த மாதிரி மேக்ஸ், ஷேப்ஸ், இதுல ஒரு சில லிஸ்ட்ல இருக்கு. இதுல இறைவனும் வகுக்கிறாங்க ஒரு சில பிலாசபர்ஸ். சில அனாலஜியை பிரசன்ட் பண்றாங்க இந்த விஷயத்துக்கு. முதல்ல இதை கம்ப்ளீட்டா நம்ம வந்து லாஜிக்ல இப்படி ஒரு விஷயம் ஆரம்பம்னு ஒண்ணு இருக்குங்கிறத லாஜிக்ல ப்ரூவ் பண்ணி இதுக்கு சில அனாலஜியை பிரசன்ட். அனாலஜிங்கிறது உதாரணம் அப்படின்னு சொல்றோம்ல, அது ஒரு ஜென்ரலைஸ்டா சொன்னா அதுக்கு பேர் அனாலஜின்னு சொல்லுவாங்க. அனாலஜிக்கு வந்து நிறைய பெஸ்டான எக்ஸாம்பிள் நிறைய சொல்லுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ட்ரெயின் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். இப்ப ட்ரெயினுடைய கடைசி பெட்டி எப்படி நகருது அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? அந்த முதல் பெட்டி முன்னாடி இருக்கக்கூடிய பெட்டி இழுக்கிறதுனால அது நகருது சொல்லுவீங்க. திரும்பியும் கேட்கிற அந்த பெட்டி எப்படி நகருது, அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய. இப்படி கேட்டுக்கிட்டே போனோம்னா அது எங்க போய் நிக்கும்? அந்த இன்ஜின்ல போய் நின்னாகும். இன்ஜின் ஏன் நிக்குது? ஏன்னா இன்ஜின் வந்து செல்ஃப் பவர், அது தன்னைத்தானே இயங்கி கொண்டு நகர்ந்துட்டு அது பின்னாடி இருக்கக்கூடிய இழுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அங்க போய் அந்த கேள்வி நின்றும். நீங்க இன்ஜினுக்கு போய் திருப்பி கேட்க மாட்டீங்க, இன்ஜின் எதுப்பா இழுக்குதுன்னு சொல்லி கேட்க மாட்டீங்க. அந்த கேள்வி அங்க தப்பாயிரும். அப்ப ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கணும். புரிஞ்சுக்கலாம்? சோ இந்த கேள்வி என்ன பண்றாங்கன்னு சொன்னா பிரபஞ்சத்திற்கு வைக்கிறாங்க. அப்ப பிரபஞ்சத்துக்கு ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கணும். இன்ஃபினிட்டி இருக்கக்கூடிய முடியாது அப்படிங்கறத நம்ம சொல்லிட்டோம், லாஜிக்ல நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா அந்த இன்ஃபினிட்டி கேள்வியே இல்லாம கூட இருக்கலாம். இருக்குது அப்படின்னா அப்ப அதுக்கு காரணம்னு இருக்கணும். சரி, இவங்க என்ன வேணாலும் இருக்கட்டும். இப்ப பிக் பேங் வந்து ஒரு ட்ரிகர்ல தொடங்குச்சு. அதுக்கு முன்னாடி வந்து இவங்க என்னென்னமோ காரணம்லாம் வைக்கிறாங்க. பபிள் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, சிமுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது வேற ஒரு பிக் பேங்கோடைய முடிவு தான் இந்த பிக் பேங் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வேணாலும் இருக்கட்டும், அது எல்லாத்துக்குமான ஆரம்பம் ஒண்ணு இருக்கணும். அது எப்படிப்பட்டதாக இருக்கணும்? எதுல இருந்தும் வராததாக இருக்கும். கண்டிப்பா அதுவும் கண்டிஜென்ட்டா இருந்தா அப்ப ஒண்ணு இருக்கணுங்கிறத நம்ம லாஜிக்கலா நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். அது ஒண்ணு இருக்கணுங்கிறத அக்செப்ட் பண்ணிப்பாங்க நான் நினைக்கிறேன். அப்படி ஏதாவது கேள்வி இருந்தா அவங்க கமெண்ட்ல சொல்லட்டும். இல்ல அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னா அதுக்கு என்னங்கிறது லாஜிக்கல் எக்ஸ்பிளேஷன். இப்ப இதை நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, இஸ்லாமிக்கா பார்க்கும்போது அல்லாஹ்வை யார் படைச்சா அப்படின்ற கேள்விக்கு நபிசாசன்கிட்ட இது வரும்போது இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஒரு தவறான சிந்தனைகள் வரும்போது நீங்க ஆமன்த பில்லாஹி ரசூலுஹி அப்படின்னு சொல்லிருங்க. நான் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நம்புறேன்னு சொல்லி. ஏன்னா ஒரு லேமேனுக்கு
இந்த கேள்விகளை வந்துட்டு ஒரு கடவுள் நம்பிக்கையில இருந்து தூரமாக்குறதாக தான் போகும். ஏன்னா லூப் ஹோலான கொஸ்டினாவே போகக்கூடியது. என்னதான் நம்ம நாத்திகம் பேசுறவங்களா இருந்தாலுமே பிக் பேங் இவ்வளவு காலமா அதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சிருந்தாங்க. ஆனா அது பிக் பேங்க்கு ஒரு காரணி இருக்குன்னு பின்னாடி போறாங்க. இதே மாதிரிதான் இந்த கடவுளை யார் படைச்சான்ற கேள்வியும் அல்லாவை யார் படைச்சான்றப்ப இன்னொரு அல்லா அங்க வந்து நிக்கும். அப்ப இந்த அல்லாவே இல்லைன்னு கடவுள்ன்ற அர்த்தமே படைப்பாளன்றப்ப அவன் இன்னொரு அளவுல படைக்கப்பட்டான்றப்ப இது இன்வாலிடா ஆயிடும். சோ இது ஒரு இன்வாலிட் கொஸ்டின். சோ ஸ்டார்டிங்கும் எண்டும் இல்லாதவன் தான் இறைவன், அவனதான் நம்ம அரபியில அல்லாஹ்ன்றோம் அப்படின்றத இஸ்லாம் இதுக்கு சொல்ற ஒரு ஆங்கிளா இருக்கு. அந்த கண்டிஜென்சி மூலியமாக வைக்கப்படக்கூடிய இந்த வாதத்தை வந்து இஸ்லாமிய அறிஞர்களே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வெவ்வேறு வடிவங்களை சொல்லியிருக்காங்க. இப்னு சீனா சொல்லியிருக்காங்க, இமாம் கசாலி சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து இப்னு தைமியா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து இதே கான்செப்ட் தான். ஆனா இந்த கண்டிஜென்சி ஆர்குமெண்ட்டை வெவ்வேறு வடிவங்கள்ல அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இது வந்து இவங்க இஸ்லாமிய அறிஞர்கள் யாரும் பேசல அப்படிங்கலாம் கிடையாது. இந்த ஆர்குமெண்ட்டை முன் வச்சிருக்காங்க. இவங்க இந்த ஆர்குமெண்ட் மூலியமா கடவுளை வந்து ப்ரூவ் பண்றாங்க அவங்க ஆக்சுவலா. ஸோ இந்த இப்போ நம்ம முதல் பகுதியில பார்த்த மாதிரி கண்டிஜென்சி பீயிங்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நெசசிட்டி பீயிங்கிறது அந்த ஆரம்பங்கிறத நெசசிட்டி பீயிங், எதெல்லாம் ஆரம்பத்துல இருக்கோ அதெல்லாம் நெசசிட்டி பீயிங். இப்போ 2 பீயிங் இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆர்குமெண்ட் ப்ரூவ் பண்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கணும், அதுக்காக ப்ரூவ் பண்றதுதான். ஏன்னா எல்லாமே இப்படி வந்து லூப்லயே ஆயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த வாதத்தை முன்வைக்கிறான். இது ஒரு ஸ்ட்ராங்கான வாதமா இருக்குது. பிளஸ் இதுக்கு லாஜிக்கல் எக்ஸ்பிளேஷன் தான். இதுக்கு யாரும் மறுப்பு தெரிவிக்கவும் முடியாது. ஏன்னா அப்படி ஒண்ணு இருக்கணும் கண்டிப்பா. அப்படி இருக்கிறதுனாலதான் அறிவியலும் அதை தேடுது. ஆரம்பம் என்ன இருக்கணுங்கிறது அறிவியலும் தேடுது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பகுதியை நம்ம முடிச்சிட்டோம். இப்ப 2வது கேள்வி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதை ஏன் நீங்க கடவுள்னு சொல்றீங்க, அந்த ஆரம்பத்தை நீங்க கடவுள்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இப்ப நீங்க சொன்ன எக்ஸ்பிளனேஷன்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனா இருந்தாலும் அது எதுவுமே ஒரு பீயிங் கிடையாது. அதுக்குன்னு செல்ஃபா ஒரு தாட்ஸ், இப்போ மேக்ஸா இருக்கட்டும் மற்ற ஒரு விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மெக்கானிக்கலா இயங்குறதாவோ இல்லாட்டி நாம அதை ஒரு நேச்சுரல் வேலே வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ற மாதிரியான ஒரு வகையில இருக்கு. ஆனா நம்ம காட சொல்லும் போது காட் வந்து ஒரு சுப்பீரியர் பவர், நம்மளை விட நிறைய திங்க் பண்றவங்க, நம்மளை விட நிறைய சக்திகள் இருக்கிற, நம்மளை பாதுகாக்கக்கூடியவரா சொல்றோம். சோ இதை வந்து அதை காடுக்கு ஏன் ஃபிட் பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. இப்போ இது இறைவன் சொல்லனாலும் பரவாயில்ல, நீங்க என்ன வேணாலும் வச்சுங்க, அது எக்ஸ்ன்னு வச்சுங்க, காஸ்ட் அப்படின்னு வச்சுங்க, இல்ல வந்துட்டு நெசசிட்டி பீயிங்னே பேர் வச்சுங்க. அந்த மாதிரி அது என்ன வேணாலும் அவங்க பேர் வச்சுக்கிட்டோம், ஒன்னும் பிரச்சனை. நம்ம ஏன் இறைவன் கிளைம் பண்றோம்னா இது டிபேட்டபிள், இது வாதம் தான். இதுக்கு நம்ம சில லாஜிக்கல் எக்ஸ்பிளேஷன் வைக்கிறோம். என்ன லாஜிக்கல் எக்ஸ்பிளேஷன் வைக்கிறோம்னா, அதுக்கு நம்ம ட்ரெயின் உதாரணமே நம்ம எடுத்துப்போம். இப்ப ட்ரெயின், அதே ட்ரெயின் இருக்கு, ஒரு 10 பெட்டி இருக்கு, நீங்க வந்து ஒரு வயல்ல உட்காந்துருக்கீங்க, அந்த ட்ரெயின் பாதை இருக்கு, அந்த ட்ரெயின் போயிட்டு இருக்கு. நீங்க முன்னாடி பார்த்தா இன்ஜின் இல்ல, அதுக்கு பதிலா அந்த இடத்துல ஒரு குட்டி பையன் கயிறை பிடிச்சி இழுத்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணுவீங்க அந்த இடத்துல? எப்படா இழுக்கிறா அப்படின்னு தான் உங்களோட யோசனையா இருக்கும். ட்ரெயின் போற வேகத்துல அவன் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான், எப்படா அவன் போறான், நீங்க என்ன பண்ணுவீங்க? போய் அவன் என்னடா பண்ண, எப்படிதான் இழுக்கிறான்னு சொல்லிட்டு நீங்க அதை போய் ரிசர்ச் பண்ணுவீங்க. கரெக்டா? நீங்க எல்லாமே செக் பண்றீங்க, அவன் தான் இழுக்கிறான், எல்லாம் நீங்க எல்லாமே செக் பண்ணி ஒரு இது வந்து உதாரணத்திற்காக நான் சொல்றேன். அவன் மேஜிக் பண்றான்னு பாக்குறீங்க, இல்யூஷன் ஏதா இருக்கா, நம்ம கண்ணுக்கு தான் ஏதா இருக்கா அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்றீங்க, பார்த்தா அவன் தான் இழுக்கிறான். நீங்க என்ன முடிவுக்கு வருவீங்க? அது அவனுடைய அடுத்த கோர்ஸ் அவனை ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிற அந்த விஷயத்த நம்ம அதுக்கு யோசிப்போம். அதுக்கும் மேல ஒரு விஷயம் இருந்தாதான் சம்திங் இட் ஃப்ரம் காட், அல்லாஹ் வந்து அது மிராக்கிள் அப்படிங்கிற அந்த இதுக்கே வரும். ஆனா நம்மளுடைய முதல் படி என்ன வரும்னா, அவனுக்கு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஹெல்ப் பண்ணுதுன்னு வரும். அந்த முடிவே ஏன் வருது, நான் ஏன் அவனுக்கு ஒரு ஃபோர்ஸ் ஹெல்ப் பண்ணணும்னு ஏன் நான் என் மூளைக்கு திங்க் பண்ணுது, ஏன் அது யோசிக்குது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இவ்வளவு பெரிய பெட்டியை இழுக்க முடியாது, இவனோட கேப்பபிலிட்டி அவ்வளவு கிடையாது. இந்த குட்டி பையனால இதை இழுக்க முடியாது. அப்போ இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு யூனிவர்ஸ், இவ்வளவு பெரிய நேச்சுரல் இருக்கு யூனிவர்ஸ், இதுல கான்சியஸ் இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது, இவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்குது. எல்லா சயின்டிஸ்டும் சொல்லியிருக்கான் இது சீரா இயங்குதுன்னு சொல்லியிருக்கான், ஆர்டரா இயங்குதுன்னு சொல்லியிருக்கான். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் முத கொண்டு சொல்லியிருக்கான். அப்படியா? ஆமா. ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் வந்து இது ஒன்னும் சீரா இல்ல, இது குறைஞ்சுதான் இருக்கு, நமக்கு அப்படி பார்க்க சீரா தெரியுதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல இருந்த சில பிலாசபர்ஸ் அப்படி சொல்லியிருக்காங்க. சமீபத்துல வந்த அறிஞர்கள், பிலாசபர்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரக்சர்டா தான் இருக்கு, ஆர்டரா தான் இயங்குது அப்படின்னு சொல்லி. நம்ம அதெல்லாம் கோட் கூட நம்ம போடலாம், எங்க சொல்லியிருக்காங்க கூட நம்ம போடலாம். மேக்ஸ் பிளாங்க்ல இருந்து, ஐன்ஸ்டீன்ல இருந்து, அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அது சீரா இயங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஒரு ஆர்டர்ல இயங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் இதன்படி இவ்வளவு பிரம்மாண்டமான, இவங்க சொல்ற மாதிரி மேக்னிஃபிஷன்டா, ஸ்பிளண்டடா, இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னு இவங்க தான் சொல்லிக்கிறாங்க. இவங்க தான் அறிவியல் மூலியமாக அதை பார்த்துட்டு எவ்வளவு செமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல. இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் வந்துட்டு நீங்க சொல்ற மாதிரி நத்திங்ல இருந்து வந்துச்சு, இல்ல ஒரு அன்நேச்சுரல் பீயிங், அதாவது ஒரு உயிர் எப்படி, ஆமா உயிர் இல்லாத தன்மையில இருந்து வந்துச்சு, ஒரு அறிவு எப்படி வந்துச்சான், அறிவு இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்துச்சான், மேட்டர் எப்படி வந்துச்சு, மேட்டர்னா இந்த பொருள் ஆட்டம்ஸ் இல்லாத, ஆட்டமே ஒரு மேட்டரே இல்லாத ஒரு இடத்துல இருந்து வந்துச்சு இப்படின்னு சொல்வது. நான் அவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்கிறேன், இது லாஜிக்கலி கரெக்டா இல்லையா?
லாஜிக்லி இது எக்ஸ்பிளைன். இப்ப எப்படி நம்ம ட்ரெயினுக்கு சொன்ன மாதிரி அந்த பையனால அந்த ட்ரெயினை இழுக்க முடியாதுங்கிறத நமக்கு தோணுது. அதனாலதான் அதுக்கு பின்னாடி ஏதோ ஃபோர்ஸ் நம்ம தேடி என்ன ஃபோர்ஸா இருக்குங்கிறத நம்ம தேடிப்போம். ஏன் அது தேடுதலே இருக்குன்னா இப்பேற்பட்ட ட்ரெயினை இழுக்கணும்னா அதுக்கு நிகரான ஒரு கருவி இருக்கணும். அது முதல்ல தன்னே நகர்த்திக்கணும். அப்பதான் அது பின்னாடி இருக்கக்கூடிய இழுக்கிறதா இருக்கும். அப்ப இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம படைப்புன்னு பேரே வேணாம். ஏன்னா அது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அப்படி இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம் இருக்குன்னா அப்ப அது எதுல இருந்து வந்ததாக இருக்கணும். இந்த ஒரு விஷயத்த வந்து ட்ரிகர் பண்ண அளவுக்கான ஒரு விஷயமாக அந்த ஆர்வம் இருக்கும். சோ அதை நம்ம கடவுள்னு கிளைம் பண்றோம். ஏன் அதை கடவுள்னு கிளைம் பண்றோம்னா இங்க நம்ம இன்டெலிஜென்ஸ் பாக்குறோம், கான்சியஸ் பாக்குறோம், இங்க வந்து லைஃப் பாக்குறோம், மண்ணுல இருந்து உயிர் வருது, செடிகளை பாக்குறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்க பாக்குறதுனால இந்த ஆட்ரிபியூட்ஸ்ல உட்படுற இந்த நேச்சுரல் இருந்து இவ்வளவு பெரிய நேச்சுரல் அந்த யூனிவர்ஸை வந்து கண்டிப்பா ஒரு சூப்பர் நேச்சுரல் பீயிங்ல தான் வருங்கிறதா நம்மளுடைய லாஜிக்கல் எக்ஸ்பிளேஷன். நீங்க சொன்னதே கூட இஸ்லாமே அல்லாஹ் சொல்லும் போதே இந்த விவசாய இந்த மண்ணுல இருந்து செடிகளை நீங்க முளைக்க வச்சீங்களா நான் முளைக்க வச்சோமான ஒரு கேள்வி கேட்கிறான். சோ அது டீப்பா உள்ள போய் பார்க்கும் போது அந்த மண்ணோட வெயிட் இருக்குல்ல அது ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு வெயிட் அந்த விதையை உள்ளுக்குள்ள வைக்கும் போது. சோ அந்த துளிர் விடுதுல அந்த துளிர்னால இந்த மண்ணை பழந்துட்டு வரவே முடியும். நார்மலா நீ அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ள மண்ணுக்குள்ள வச்சுட்டு வெளியே கொண்டு போனா அதுக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கணும்ன்றது தெரியும். சோ அது அல்லாஹ் அங்க சொல்லும் போது அல்லாஹ் நான் தான் இதை வெளியே எடுத்துட்டு வரேன்றத நம்ம கண்ணாலே பார்க்க முடியுது. அந்த விதையில துளிர் வந்து அந்த மண்ணை பொழந்து பூமியை பொழந்துட்டு வர்றது அது வந்து கண்டிப்பா ஒரு படைப்பாளன் இருக்காங்கிறத நிரூபிக்குது. குரான்ல இருக்கக்கூடிய நிறைய லாஜிக்கலான வசனங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனம். இது லாஜிக்கலான ஒரு விஷயம் ஆக்சுவலா. அந்த வசனம் எப்படி சொல்லுன்னா மண்ணில இருந்து உயிரை எழுப்பினது போல் உங்களை நான் உன்னுடைய உயிரற்ற தன்மையில உன்னையும் எழுப்புவேன் அப்படின்னு சொல்லி அதை பத்தி பேசுவான். அது ஒரு லாஜிக்கலான ஒரு விஷயம் தான். கூடுதலான தகவல் என்ன அப்படின்னா நான் உங்ககிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி இவ்வளவு பெரிய இந்த பிரம்மாண்டம் இந்த ஸ்பிளெண்டட் இம்ப்ரெசிவ்லாம் சொல்றாங்கல்ல. இப்ப நான் ஒரு ஆர்ட் கேலரி இருக்கு. அந்த ஆர்ட் கேலரியில நிறைய ஆர்ட் இருக்கு. மோனாலிசா பெயிண்டிங்கே இருக்கு. நம்ம எல்லாரும் பார்த்திருக்கோம். நீங்க நம்ம பார்த்தா என்ன சொல்றேன் இந்த பெயிண்டிங் கார்டை அடிச்சுக்கிறீங்க இதெல்லாம் நல்லாவாடா இருக்கு இந்த பெயிண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நமக்கு ஆர்ட்டை பத்தி தெரியும். தெரிஞ்சவன் அதை பிரம்மாண்டமா பேசலாம். தெரியுது அதுல என்னென்னமோ வச்சிருக்காண்டா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கு தெரியுது அதை பத்தி படிச்சவனுக்கும் வரையறவனுக்கு அந்த ஆர்ட்டை பத்தி தெரிஞ்சவனுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஆர்கியாலஜிஸ்ட் அந்த மாதிரியான ஆட்களுக்கு அதோட வேல்யூ என்னங்கிறது தெரியும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு இதெல்லாம் இருக்குங்கிறது நமக்கு ஏன் விளங்கணும்? நான் ஏன் அதை பிரம்மாண்டம்னு சொல்லணும்? நான் இருக்கிறதுனாலதான் அது பிரம்மாண்டம். என்ன மாதிரி அவன ஒரு அறிவாளி இருக்கிறதுனாலதான் அதுக்கு நான் இல்லைன்னா அதுக்கு பிரம்மாண்டம் கிடையாது. புரிஞ்சுங்களா? அப்ப என்னோட கேள்வி என்னன்னா எனக்கு ஏன்டா பிரம்மாண்டம்னு அது விளங்கணும்? எனக்கே அது வந்து இம்ப்ரெசிவா தெரியணும். அப்ப எனக்கு தெரியுதுங்கிறதே எனக்கு இறைவன் இருக்காங்கிறத நிரூபிக்கிறது தான். சோ இதுதான் நம்ம லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷனா இந்த இடத்துல முன்வைக்கிறோம். இறைவன் இருக்கான் அப்படின்னு சொல்றது. கிரியேட்டரே இருந்தாலும் அந்த பர்பஸ் சொல்றாங்களா? சோ ஏன் கடவுள் வந்து படைப்புகளை படைக்கணும்? சோ அல்லாஹ் ஏன் படைப்புகளை படைக்கணும் அப்படின்ற இதை கேக்குறாங்க. ஏன் காட் கிரியேட் பண்ணணும்? அதோட பர்பஸ் என்ன? அதாவது இப்போ அந்த மாதிரி சில கேள்விகள் முன்வைப்பாங்க. கடவுளுக்கு என்ன தேவை இருக்கு படைக்கிறதுக்கு? இல்ல வந்து கடவுள் ஏன் கோவப்படணும்? தேவை இருந்தா தானே கோவங்கள் வரும். தேவை இருந்தா தானே அல்லா சிரிப்பு வரணும். இப்படின்னு சில தேவைகள் வந்து முன்வைப்பாங்க. ஆக்சுவலா வந்து நீடு அப்படிங்கிற ஒரு விஷயமே நீடு அல்லாவுடைய நீடே எப்படி பாக்குறது அப்படின்னா அல்லா வந்து தேவையற்றவன் அப்படிங்கிறத நம்ம விளங்கியிருக்கோம். அல்லாக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் தேவை கிடையாது. அது எப்படி பார்க்கணும் அப்படின்னா இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இப்ப பாத்தீங்கன்னா கீழே காலாடிட்டே நான் பேசுறேன். இது நான் பர்பஸ்க்காக ஆட்டல. அதுவா ஆடுது. ஓகேங்களா? நான் ஒரு புக் எழுதுறேன். நான் எழுதும் போது என்ன பண்ணுவேன்? டக்குன்னு பெண்ணு வாயில வைப்பேன். இல்ல எப்படி சுத்திட்டே எழுதுவேன். இது நான் எந்த ஒரு பர்பஸும் இல்லை. அதனால அதை சுத்துறதுனாலயோ அது வாயில வைக்கிறதுனால எந்த நீடும் சால்வ் ஆக போறல. அது நடக்குது. ஏன்னா அந்த இயல்பு வந்து ஒன் ஆஃப் ஆட்ரிபியூட். ஒரு மனிதனுடைய ஆட்ரிபியூட். கால் ஆட்டுறதுக்கு ஒரு ஆட்ரிபியூட். கண்ணு சிமிட்டுங்கிறது கண்ணுன்னு இருந்தா சிமிட்ட தான் செய்யும். அது கண்ணுடைய ஆட்ரிபியூட். ஓகேங்களா? இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா தண்ணி எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். எங்க கையில ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் இருக்கு. பக்கத்துல வந்து ஆறு ஓடிட்டு இருக்கு. இந்த தண்ணி எடுத்து இந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணி எடுத்து அந்த ஆறுல இருக்க தண்ணிகளை நான் ஊத்துனா அந்த ஆறுல இருக்கிற தண்ணி ஈரமாயிருன்னு சொன்னா நீ அக்செப்ட் பண்ணிப்பீங்க? கிடையாது. சரி, ஆத்துல இருக்கிற தண்ணி எடுத்து இந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணியில ஊத்துனா இந்த கிளாஸ்ல இருக்கிற தண்ணி ஈரமாயிருச்சுன்னு சொன்னா ஒத்துப்பீங்களா? ஒத்துக்க முடியாது. ஏன்? தண்ணியோட பண்பே ஈரம் தான். தண்ணி ஆல்ரெடி ஈரமா தான் இருக்கு. தண்ணியோட பண்பே ஈரம் தான். ஒரு தண்ணி இன்னொரு தண்ணியை ஈரம் பண்ணாது. வேற ஏதாவது ஒரு விஷயம் வேற ஏதாவது பொருள் தண்ணியை ஈரம் பண்ணுமா அப்படின்னு கேட்டா ஈரம் பண்ணாது. புரிஞ்சுங்களா? தண்ணி தான் வேற விஷயத்த தண்ணி எந்த ட்ரையான ஆப்ஜெக்ட் மேல படுதோ அந்த ஆப்ஜெக்ட் தான் ஈரம் பண்ணும். புரிஞ்சுங்களா? அப்ப இதுல இருந்து நிறைய விஷயம் நமக்கு வழங்குது. என்ன வழங்குது அப்படின்னா தண்ணின்னு ஒண்ணு இருந்தா ஈரம்னு ஒண்ணு இருக்கணும். அல்லான்னு இருந்தாலே படைப்பு இருக்கும். அப்ப அல்லாக்கு வந்து தேவையின் அடிப்படையில படைக்கல. அல்லான்னு இருந்தாலே படைப்பு இருக்கும். அப்படியேதான் விளங்க முடியும். அல்லாவுடைய அந்த 99 திருநாமங்களும் அப்படிதான். அது அல்லாவுடைய ஆட்ரிபியூட்ஸ். அல்லான்னு இருந்தா அந்த 99 கான்செப்ட் இருக்கும். அப்படிதான் நம்ம விளங்கிக்கணும். இப்ப இந்த தண்ணியோட விஷயத்த கிரியேஷனு கூட நம்ம முன்னாடி பேசின கிரியேஷனு கூட விஷயம் இது பண்ணிக்கலாம். வேற எதுவுமே தண்ணி ஈரம் பண்ணாத போல்
வேற எதுவுமே இறைவனை படைக்க முடியாது. புரிஞ்சுங்களா? தண்ணி தான் மத்தது ஈரமன்ற மாதிரி இறைவன் தான் மத்த விஷயத்த படைக்க முடியும். இதுல இருந்து நம்ம ரெண்டு விஷயத்தையும் நம்ம விலகிக்க முடியும். ஓகே, அதாவது கடவுள் ஏன் படைக்கணும்னா கடவுள்னாலே படைக்கிறவன் தான், படைக்கிறது தான். ஆமா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இறைவனுடைய பண்புகள் அந்த 99 திருநாமங்கள் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. நம்ம முன்னாடி சொன்ன கண்ணு இருந்தா சிம்ட தான் செய்யும். நீங்க வந்து கண்ணு ஒரு தடவை சிம்டா முடிஞ்சா அப்படின்னு சொல்ல முடியாதுல. அது கண்ணு நம்ம உயிர் இருக்க வரைக்கும் அது சிம்டிட்டே தான் படைச்சுக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் வந்து படைச்சிட்டே இருப்பான். நம்ம பார்த்த இந்த பிரபஞ்சத்தோடய ஒரு படைப்பு தான். அல்லாஹ் எத்தனை விஷயங்கள் படைச்சிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ சயின்ஸ்ல கூட பாத்தீங்கன்னா அந்த பிரபஞ்சத்துடைய உருவாக்கத்தை வந்து ஸ்பான்டேனியஸ் கிரியேஷன் சொல்லுவாங்க. நிறைய இந்த மாதிரியான பிரபஞ்சம் பபிளான பிரபஞ்சம் இன்னும் உருவாகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க. அது உண்மையா பொய்யாங்கிறது அறிவியல் ரீதியா இன்னும் நிரூபிக்கப்படல. ஆனா இந்த ஸ்பான்டேனியஸ் கிரியேஷன் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதே விஷயம் தான் அல்லாஹ்க்கு பொருந்தும். ஸ்பான்டேனியஸா இது எல்லாமே நடந்துகிட்டே இருக்கணும். அல்லான்னு ஒருத்தர் இருந்தான்னு சொன்னா இதெல்லாம் படைப்பு நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் அல்லாஹ்வுடைய பண்பு. ஆக்சுவலா அப்படி இருந்தாதான் அது லாஜிக்கலும் கூட. ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி குர்ஆனும் அதுதான் சொல்லுது. வானக்கும் பூமிக்கும் இடையில நிறைய படைச்சிருக்கான். நீங்க இதுக்கு இடையிலயும் படைப்புகள் வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆயிருக்குன்னு சொல்லி அந்த குர்ஆன் வசனம் சொல்லும். ஒரு கூடுதலான தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரெயின் காக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிசிசிஸ்ட் ரொம்ப ஃபேமஸான பிசிசிஸ்ட். இப்போ தற்போதைய இதுல வந்து இந்த நாத்திகர்களுக்குலாம் ரொம்ப கொண்டாடக்கூடிய ஒரு ஆள். அவர் ஏத்திஸ்ட் தான், கிரிட்டிக்கும் பண்ணுவார். நம்ம இஸ்லாம கிறிஸ்துவ ரிலிஜன் வந்து கிரிட்டிக் பண்ணது, கடவுள் இல்லைன்னு நம்பக்கூடிய ஒரு நபர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிறைய இன்டர்வியூ தொடர்ச்சியா கொடுக்கக்கூடிய ஒரு நபரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் உருவாக்குறதுக்கு நிறைய தியரி வைக்கிறாங்கல்ல. இது இப்படி சிமுலேஷன் தியரி, வேற பிக் பேங், இன்னொரு பிக் பேங்ல இருந்து வந்துச்சு, பிக் பேங் தான் ஆரம்பம், நத்திங்ல இருந்து வந்துச்சு, இந்த மாதிரி ஒவ்வொன்னு லிஸ்ட் வைக்கிறாங்க. அதுல கடவுள் அப்படிங்கிற அந்த கான்செப்ட ரூல் அவுட் பண்ண முடியாதுன்னு அவர் சொல்றாரு. அதை வந்து அந்த லிஸ்ட்ல இருந்து தூக்காதீங்க, அது இருக்கட்டும். அது வந்து அவ்வளவு முட்டாளான கருத்து எல்லாம் கிடையாது, அதுவும் இருக்கட்டும். பல்வேறு கருத்துக்கள், இது ஒரு வேலிடான கருத்து தான், நம்ம இன்னும் கண்டுபிடிக்கல, அதுவும் ஒரு வேலிடான கருத்துன்னு முன்வைக்கிறார். So I genuinely think that science does not rule out the existence of a creator. Science does not rule out the existence of a creator by definition, because we don't know how the universe began. Full stop. That's it. We don't know. Right? We have a theory of what might have happened before the Big Bang, a theory called inflation, which says that the universe was still around but doing something else. But we're still left with the question, how did that start? How did the universe have a beginning? And if so, how did it begin? The answer is we don't know, full stop. So you can't read it. So from the scientific perspective, it is wrong to say that science has anything to say at all about the nature of a creator, or the can be, because we don't know. Yes. Now இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு இன்டர்வியூல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த பிரபஞ்சம் வந்ததுக்கு அவருடைய சொல்றாரு, இந்த பிரபஞ்சம் வந்து எந்த பர்பஸும் இல்ல, ஆனா வந்துட்டு இந்த மேக்னிஃபிகேஷனை பார்த்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த இவ்வளவு பிரம்மாண்டத்தை பேஜ் பண்ணா யூ வாண்ட் டு செலிப்ரேட் இட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் பர்பஸே இல்லாத விஷயத்தை பர்பஸே இல்லாததுக்கு எதுக்கு நான் செலிப்ரேட் பண்ணணும்? ஒரு மனிதன் பொதுவாவே ஏன் வந்து கொண்டாட்டம் கொண்டாடுவானா, அதோட தேவையை அறிஞ்சுதான். ஒரு நல்ல விஷயங்களை தான் நடந்தாலும் கொண்டாடுவான். பர்பஸே இல்லாத இவ்வளவு மேக்னிஃபிகேஷன்டானது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. பர்பஸ் எதுவும் இல்ல, ஆனா இந்த மேக்னிஃபிகேஷன்டா இருக்கிறதுனால நீ செலிப்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லி அது ஒரு முட்டாள்தனமான அது நமக்கு அப்படி தெரியுது. அவங்களுக்கு அது கொண்டாட்டமா தான். என்ன அப்படின்னா, பர்பஸ் இருக்குங்கிறத, பர்பஸ் ஒரு விஷயம் இருக்குங்கிறதுனாலதான் நான் அல்லாவை செலிப்ரேட் பண்றேன். நான் வந்து அல்லாவோட வர்ஷிப் பண்றேன். எனக்கு அது தேவை இருக்கு, அல்லாவோட தேவை நான் கண்டினியூஸா வச்சுக்கிறேன். சோ இதுவும் ஒரு காரணமா இருக்கு ஆக்சுவலா. இது ஆனா அந்த பிரெயின் சொன்ன மாதிரியே அவராது ஒரு வகையில கடவுள் கான்செப்ட் இருக்கட்டும்னு ஏத்துக்கிறார். இந்த ரிச்சர்ட் டாக்கின்ஸ் ஒரு கேள்வி, பிக் பேங்க பத்தி பேசும்போது பிக் பேங்க்கு முன்னாடி என்ன அப்படின்னு கேட்கும். பிக் பேங்க் முன்னாடி என்னவா வேணா இருந்துட்டு போட்டு எனக்கு கவலை இல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த சமீபத்த இன்டர்வியூ தான் நீங்க குறிப்பிடுறீங்க. ஆமா, அதுல வந்து அந்த பிஎஸ் மார்கன் ஒன்னு சொல்லுவாரு. என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இந்த பிக் பேங் முன்னாடி என்னங்கிற கேள்வியே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு, of course it's true that I cannot say what was there before the Big Bang. Physicists sometimes tell us that the word before doesn't even mean anything. Physicists எப்படி வேலை செய்யறாங்களாமா அவர் சொல்றாரு. Physicists எப்படி தெரியுமா வேலை செய்யறாங்க? அவங்க வந்து கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புகளை வந்து காமன் சென்ஸ் இருக்காது. அப்படிலாம் காமன் சென்ஸ் பார்த்துல ஒரு விஷயம் கண்டுபிடிக்க அவர் சொல்றாரு. பிசிசிஸ்ட் அப்படி வேலை பார்க்கறது இல்ல. இந்த பிரபஞ்சம் எப்படி வந்ததுல இருந்து மிஸ்ட்ரியா இருக்காமா. அவர் சொல்றாரு மிஸ்ட்ரினா அக்செப்ட் பண்ணிட்டாரு. அது ஏதோ ஒன்னு இருக்குப்பா, அக்செப்ட் பண்ணிக்கலாம். அது நான் கடவுளை ஒத்துக்க மாட்டேன். There has to be something more difficult to understand than the human brain can understand. I accept that. But it doesn't have to be God. It doesn't have to be the kind of God who
oh, I don't know, forgives sins and listens to prayers and things like that. There is something very mysterious, and I don't understand it, and you don't understand it, and maybe we never will. I think it's not clear whether physicists understand it. Some do, some don't, but it's obviously going to be very mysterious. But God is not that interesting mystery. காமன் சென்ஸ்க்கு உட்பட்ட மாதிரி பிசிக்ஸ்டும் பதில்கள் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. அதாவது ஒரு கருத்து பிசிக்ஸ்ல இருந்து ஒரு கருத்து வந்துச்சுன்னு சொன்னா காமன் சென்ஸ்க்கு உட்பட்டு இருக்காது அந்த கருத்து. இவங்க மீன் பண்ற காமன் சென்ஸ் வந்து ஒரு இல்லைன்னு சொல்றதுக்கு என்னென்னலாம் அவங்க வந்து அதுக்கு விட்டு கொடுத்து காமன் சென்ஸே இல்லாம ஒரு கருத்து கூட சயின்ஸ்ல இருந்து வரலாம் அப்படின்னு சொல்லிக்கிறது. I am trying to tell you what a physicist would say first of all. They would say that you cannot use the word before for the Big Bang. Time began at the Big Bang. There was no before the Big Bang. I know it's contrary to common sense. Physicists don't necessarily deal with common sense. Well, it makes no sense, does it? And that's what I mean. I think you're a logical man. That cannot make sense to you. ஸோ நீங்க சொன்ன ஒரு ஆங்கிள் என்னன்னா, முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் வச்சது கடவுளை படைச்சது யாருன்றப்ப அது ஒரு லூப்பான கேள்வி. கண்டிப்பா ஆரம்பம்னு எல்லா விஷயத்திலயும் இருக்கணும். ஸோ கடவுளுக்கு ஆரம்பம் கிடையாது, கடவுள் தான் ஆரம்பம் அப்படின்னு ஆரம்பம்னு இருக்கணும். அது எப்படிப்பட்ட ஆரம்பம்னா இருக்குன்னா எதுல இருந்து வராத ஆரம்பம்னா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த கேள்வியோட சாராம்சமே. அதுக்கான பதில் இருக்கணும். கேள்வியே ஹூ கிரியேட்டட் காட் தான் அப்படிங்கும்போது எதுல இருந்து வராத ஒரு விஷயமாகத்தான் அது இருக்கணும். அப்ப வந்து கடவுள் ஏன் வந்து படைக்கணும்ன்றப்ப கடவுள்னாலே படைப்பாளன் தான். படைப்பாளனோட அர்த்தமே அதுதான். ஸோ தண்ணி ஏன் ஈரமா இருக்குன்ற கேள்வி எப்படி இன்வால்விடோ அது மாதிரி கடவுள் ஏன் படைச்சுக்கிட்டே இருக்கணும்ன்றது கடவுள்னால கிரியேட்டர் தான். கிரியேட்டர் ஏன் கிரியேட் பண்ணணும்ன்றது தண்ணி எப்ப எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஈரம் இருக்கும். அந்த மாதிரி கடவுள் இருந்தாலே படைக்கணும் இருக்கும்ன்றத சொன்னோம். எல்லாத்துக்கான ஆரம்ப கடவுள்னு நம்ம தெரியப்படுத்திட்டு கடவுள்னால படைக்க முடியும்ன்றதையும் கண்டுபிடிச்ச பிறகு கடவுளோட படைப்புகளை நம்ம பாக்குறோம். சுபானெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. இதெல்லாம் பண்ண முடிஞ்சவனாலதான் நம்மளோட தேவைகளையும் பூர்த்தி பண்ண முடியும் அப்படின்றது வருது. ஸோ கடவுளோட தேவை நமக்கு அங்க வந்த பிறகு ஃபைனலா நம்ம பின்பற்ற வேண்டிய சப்ஜெக்டுக்கு வரணும். அப்ப இப்பேற்பட்ட கடவுள் என்ன சொல்லியிருக்காருன்றத பார்க்கணும். ஸோ அதுக்கு நாம இஸ்லாமியர்களா திருக்குறானை பாருங்க. ஸோ கடவுள் சொன்ன வார்த்தைகள் அங்க இருக்கு. ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி குடும்பத்தோட நடந்துக்கணும், எப்படி ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணணும், எப்படி வந்து எது நன்மை எது தீமை, இப்படி நீ டிபேட் பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். உனக்கு சரின்னு படுறது எனக்கு சரின்னு படாது, எனக்கு சரின்றது உனக்கு சரின்னு படாது. ஸோ இந்த மாதிரி கன்ஃபியூஷனுக்குலாம் போக தேவையில்லை. இதுதான் சரி இதுதான் தப்புன்னு இறைவன் நமக்கு வந்து ஒரு ஃபாலோயிங் ஸ்கிரிப்சரையும் கொடுத்துட்டான். ஸோ கடவுளோட தேவையை கடவுள் எப்படி சொன்னாருன்ற அடிப்படையில நிறைவேற்றும் போது கடவுள் அதே குரான்ல என்ன சொல்றாரு, நீ இதெல்லாம் பண்ணும் போது உனக்கு சொர்க்கம் நான் தரேன், உனக்கு பெஸ்ட் கிஃப்ட் காத்திருக்குன்ற. ஸோ ரொம்ப சந்தோஷம். நிறைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டோம். ஸோ இன்னொரு பாட்காஸ்ட்ல அவங்க கூட சந்திக்கிறோம். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு லீடிவ் நெட்வொர்க் என்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த மாதிரி நாத்திகள் கேட்கக்கூடிய நிறைய கேள்வி உங்களுக்குமே அதுல ஒரு சந்தேகம் இருக்கும். லைக் வந்துட்டு ஏன் வந்து நான் கடவுளை வந்து வணங்கணும், ஏன் ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கணுமா, ஏன் நிறைய கடவுளா இருக்கக்கூடாதா, கடவுளை வந்து சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணுங்க. அல்லாஹ் எங்க இருக்கான், அல்லாஹ் ஏன் வந்து இந்த தவறுகள் தப்புகள் இன்னைக்கு குழந்தைகளா இறந்து போதில்ல, இதை ஏன் படைச்சு வச்சிருக்கான், இந்த ஒரு கான்செப்ட் ஏன் இருக்கணும், இதுக்கெல்லாம் வந்து கன்வின்சிங்கான பதில் வேணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிக் இன்சைட்ஸ் தமிழ் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்க. அதுல நான் ஆல்ரெடி ஒரே ஒரு வீடியோ தான் பதிவு செஞ்சிருக்கேன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் என்னால் பதிவு செய்ய முடியல. பட் இந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து தொடர்ச்சியா நான் பதிவு செய்யலாம் இனிமேல் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்கேன். இனி கண்டிப்பா அதுல வந்து வீடியோக்கள் வரும். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு இல்ல கொஞ்சம் கன்வின்சிங்கான பதில் கிடைக்காத மாதிரியான இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அதுல வந்து தொடர்ச்சியா நான் வந்து பதிவுகள் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க.